ஓகே, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்னைக்கு படிக்கிற எங்களோட செக்டர் வந்து உறவுமுறை சார்ந்த பகுதிகள் தான் பார்க்க போறோம். பிளட் ரிலேஷன்ஷிப். இதுல பொதுவாக இந்த ஒழுங்குபடுத்துற வினாக்கள் அண்மை காலமாக எல்லா போட்டி பரீட்சைகளையும் வருது. அப்ப அதுல பேசிக்கா உள்ள விஷயம்தான் இந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கதைக்கிற, அது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. நாங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இதுல அடிச்சு வச்சிருக்கிறோம். அதுல பாருங்க, இந்த தந்தை தாய், தந்தை கமா தாயின் தந்தையை நாங்க தாத்தா இல்லாட்டி பாட்டன் சொல்றேன். தந்தை இல்லாட்டி தாயின் தந்தைய தாத்தா பாட்டன் வரும், சில டைம்ல பாட்டன் வரும். அதே மாதிரி தந்தை தாயின் தாயை பாட்டிடுவோம். தந்தையின் சகோதரிகளை சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி கதப்போம். அதே மாதிரி தந்தையின் சகோதரி, இப்போ கூடுதலா நாங்க பாவிச்சுற மாமின்ற அந்த விஷயத்த பாவிப்போம். அதோட சேர்த்து அத்தைன்னு பாவிச்சுற, அது மனைவியின் சகோதரரை மைத்துனண்டும் சகோதரிய மைத்துனினும் சொல்றேன். தந்தை தாயின் மகன், தந்தர தாயின் மகன், எங்கட உடன்பிறப்புகிறாங்க சகோதரன். தாயின் சகோதரரை மாமாண்டும், தாயின் சகோதரிய சின்னம்மா சித்தி பெரியம்மான்லாம் வரும். அதுல சித்தி மட்டும் மென்ஷன் பண்ணிருச்சு. அப்ப அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுக்க. சின்னம்மா சித்தி பெரியம்மா எல்லாம் வரும், அந்த இடத்துல அதை நோட் பண்ணிட்டு. எங்கட மகண்ட மனைவிய மருமகளும், மகளின் கணவரை மருமகன் அப்படின்னு சொல்லுவோம். மகளின் பிள்ளைகளை பேரன் பேத்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அண்ணன் தம்பிர பிள்ளைகளையும் எங்கட மகள்னு சொல்லுவோம். அக்கா தங்கையோட பிள்ளைகளை மருமகன் சொல்லுவோம். மனைவி கணவன்ட தாய் தந்தைய மாமா மாமின்னு நாங்க அழைக்கிறோம். இது அந்த உறவு முறையில நாங்க கொமனா கதைக்கிற விஷயங்களாக இருந்தாலும், இதுகளை தாண்டி இந்த உறவு முறையோட வாரத்துல மெயினா உள்ள விஷயம் ஒன்று இருக்கு, ஆண் பெண். இப்ப எல்லா இடங்கள்லயும் நாங்க ஆண் பெண் எழுதுறதில்ல. ஆணை அடையாளப்படுத்துறதுக்கு சக குறியீட்டையும், பெண்ணை அடையாளப்படுத்துறதுக்கு சய குறியீட்டையும் பாதிப்போம். உதாரணத்துக்கு ஏ பிளஸ் ஒரு இடத்த குறிச்சோம்னா அங்க ஆண் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த உறவுமுறை சார்ந்த விஷயத்துல நாம அடுத்ததா பாவிக்கிற குறியீட்டு முறை என்னன்னா, கணவன் மனைவி இதுல வருவாங்க. கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவிய காட்டுறதுக்காக நான் என்ன செய்வோம்னா, இந்த டபுள் கோட்டை காட்டிக்குவோம். டபுள் கோட்டை காட்டணும்னா அது எதை குறிக்க போகுதுன்னா கணவன் மனைவியை குறிச்சுன்னு அர்த்தம். இதுல எங்கிட்ட ஏ பிளஸ் பி மைனஸ் இப்படி போட்டா இதை வச்சு பேச தெரியும். என்ன அர்த்தம் அப்படி போட்டா? ஏ பிளஸ் பி மைனஸ் போட்டா ஏ வந்து கணவன், பி வந்து மனைவி. அந்த அடையாளங்களுக்கு அந்த கதையை சொல்லணும். ஏ வந்து கணவன், பி வந்து மனைவின்னு சொல்லி ஏ பிளஸ் பி போட்டா. அதே மாதிரி இந்த சகோதரன் சகோதரி அதுகள் சார்ந்து வாரது. சகோதரன் சகோதரி அத ஒத்த கோட்டால குறிப்போம். உதாரணமா ஏ மைனஸ் பி பிளஸ். அப்ப இதுல யார் சகோதரன் யார் சகோதரி? பி சகோதரன், ஏ சகோதரி. ஏ சகோதரன். அப்ப அந்த குறியீடு போட்டு நாங்க
இந்த உறவு முறை சார்ந்த வினாக்கள்ல வார வினாக்களுக்கு விடைய கதைக்கிறோம், குறியீட்டு கூடாக கலக்கும். அதோட சேர்த்து எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த குறியீட்டுக்குள்ளால கதைக்கிற மாதிரி இந்த ஃபெமிலி டயக்ராம் ஒன்று உறவு முறை கேள்வி செய்யறதுல அடுத்த மெயினான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு, ஃபெமிலி டயக்ராம். ஃபெமிலி டயக்ராம் இந்த குடும்ப வரைபடம் தான் அது. அது வந்து நாங்க யாரை வச்சு கீறலண்டா ஜெனரேஷன் கேப், பரம்பரையை வச்சு கீறும். ஜெனரேஷன் கேப். இப்ப இந்த ஜெனரேஷன் கேப் ஒரு 4 பரம்பரை மேக்சிமம் ஆக கூட எங்களுக்கு எத்தனை பரம்பரை வந்து சேரும்னால ஒரு 4 பரம்பரையோட வார மாதிரியான வினாக்கள் வரும். 4 பரம்பரைகள் ஆக கூட வரும். பரம்பரை எப்படி வரையாறு செஞ்சு கொள்றா, இப்ப இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா, இடத்துல நான் இருந்தேன்டா எனக்கு மேல எந்த தாய் தந்தை வருவாங்க, எந்த தாய் தந்தை வருவாங்க, அவர்களுக்கு மேல அவர்களோட தாய் தந்தை வருவாங்க, எனக்கு கீழே எந்த பிள்ளைகள் வருவாங்க. இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் வருவாங்க. நான் இந்த இடத்துல யாரெல்லாம் வருவாங்க, நான் இருக்கிற இடத்துல சகோதரன் சகோதரி சகோதரன் வருவாங்க, சகோதரி வருவாங்க, சகோதரன் மனைவி வருவாங்க, சகோதர கணவன் வருவாங்க, எந்த மனைவி வருவான், எந்த மனைவிட கணவன், எந்த மனைவிட சகோதரன் சகோதரி வருவாங்க அப்படின்ற ஒரு சைட் வரும். அதுக்கு கீழே அவர்கள பிள்ளைகள் அப்படி வரும். இப்போ மனைவியில சகோதரன் பிள்ளை வரும், அந்த பிள்ளைக்கும் எங்கட பிள்ளைக்கும் என்ன உறவுன்னு வரும். அதே மாதிரி இப்ப இங்க எங்களுக்கு மேல உள்ள இந்த தாய் தந்தைக்கு நேரா வேற யார் வருவாங்க, எங்களுக்கு மேல உள்ள தாய் தந்தைக்கு நேரா வேற யாரெல்லாம் வரணும், எங்கள்ட பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சின்னம்மா மாமி மாமா, அந்த மைத்துனன், அந்த உறவுகள் மைத்துனன் வருமா இல்ல, அந்த உறவுகள் வரும்.